ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். பல நாட்களாக சாப்பிடாமல் இருந்த சீக்கிய மதகுரு குருநானக்கிடம் தாங்கள் பல நாட்களாக சாப்பிடாமல் இருந்த போதும் எவ்வாறு தெம்போடு இருக்கிறீர்கள் என்று அவரது சீடர்கள் கேட்டபோது, பசி என்பது எண்ணத்தால் வருகிற விஷயம், எண்ணத்தை அடக்கிவிட்டேன், அதனால் பசி வராது என்று கூறியிருக்கிறார். பசிதானே மனிதனின் விபரீத எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் காரணம். அப்படி இருக்கும்போது எண்ணங்களை அடக்கினால் பசி வராது என்று அவர் எவ்வாறு கூறுகிறார்? எண்ணங்களுக்கும் பசிக்கும் என்ன தொடர்பு என்பதை விளக்கி அருளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் அற என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. அருணகிரிநாதன். இப்போ எல்லாம் அற பிளாங்க் மைண்டு, எந்த தாட்டுமே இருக்கக்கூடாது. எல்லாம் அற என்னை மறந்த நலம், ஏன்னா ஐ ஷுட் ஃபர்கெட் மை செல்ஃப்னு அர்த்தம். நான் எங்கே இருக்கேன், நான் யார், எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாது. எல்லாம் அற என்னை மறந்த நலம், அது கெட்டதில்லை, நல்லது தான். நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று அருணகிரி கேட்குறாரு. இது ரெண்டு விதமாக பதில் சொல்லலாம். ஒன்று உங்களுக்கு இந்த பசி கிசியெல்லாம் எண்ணங்களால் வருகிற விஷயந்தான். இப்போ நீங்களே ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு வைங்க, ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, அப்போது சாப்பிட்றதுக்கு நேரம் கூட கிடைக்காது. நிறைய பேர் ஆஃபீஸுங்கள்லையும் சரி, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணும், அது பண்ணு இது பண்ணால் மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் கர்மமே கண்ணாயினாருங்கிற மாதிரி அதெல்லாம் அவங்க மைண்டில் வரவே வராது. அண்டு totally the mind which thinks about this goes there. நீங்கள் ஒரு சஷ்டி விரதம் இல்லை ஏகாதசி விரதம் ஏதோ வைக்கிறீங்க. அந்த மாதிரி வைக்கிற போது என்ன ஆகும், இன்றைக்கி ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கொள்கையில் இருப்பீங்க, ஏதோ வச்சுருப்பீங்க. அப்போ தான் ரொம்ப ஜாஸ்தியாக உங்களுக்கு எண்ணம் வரும். இன்றைக்கி தோசை சாப்பிட்ணும், மசாலா வடை சாப்பிட்ணும், பூந்தி சாப்பிட்ணுன்னு. ஒரே ஒரு நாள் தான், ஆனால் அதுக்கு ஏதோ உலகத்தையே ஏந்துட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும். அது சாப்பிடணும் இது சாப்பிடணுங்கிற மாதிரி வரும். அதனால் எண்ணங்கள் தான் வாழ்க்கை. இது ஒரு ஆங்கிள். ஸோ இஃப் யூ ஆர் ரியலி பிஸி அண்ட் யூ ஆர் டெடிகேட்டட் அண்ட் கமிட்டட் டு யுவர் பர்டிகுலர் டாஸ்க் ஆஃப் அச்சீவ்மெண்ட், இதெல்லாம் மைண்டில் ஒரு வராது. சரி, மகான்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்னன்னா இந்த இடத்துல ஒரு தேங்காய் மாதிரி, ஒரு தேங்காய் பில்லுன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு 7வது சக்கரன்னு பேர். இப்போ தேங்காய் பால் உண்டு மலை மேலே இருப்பாருக்கு, மாங்காய் பால் எது கடி குதம்பாய் மாங்காய் பால் எது கடின்ற ஒரு பாட்டு, குதம்ப சித்தர் பாட்டு. இப்போ இந்த இடத்துல அப்படி ஒரு இது இருக்குது. அதுலேருந்து ஒரு ட்ராப் நமக்கு உழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல யோகிகளுக்கு உங்களுக்கும் வருது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே இதை அடி வைத்து கொண்டு போய் இந்த இடத்துல இருக்கிற நெருப்பில் அது எரிஞ்சு போகுது. எல்லாருக்கும் இருக்குது. யோகிகள் என்ன பண்ணுறாங்க, ஜலந்தர பந்தனம்னு பேர். அவங்க யோகாவுக்கு போகிற போது இங்கே லாக் பண்ணிடுறாங்க இப்படி. அப்போ அது கீழே போகாது. ஒரு குண்டூசியில் தேன் வச்சா எப்படி வரும், அந்த அளவுக்கு இந்த இடத்துல இருந்து இங்கேயே நின்று போகுது. அப்போ உள்நாக்கின் மேலே அப்படிங்கிறார். உள்நாக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, இது வெளிநாக்கு, உள்ள ஒரு நாக்கு இருக்குது. உச்சிக்கு கீழே உள்நாவின் மேலே நிச்சம் ஏற்றி வைத்த தீபம் வயங்குதடிங்கிறார் திருமூலர். அப்போ ஒரு ஜோதி இருக்குது. ஸோ இந்த ஒரு ட்ராப்பை வச்சுக்கிட்டு அந்த ஜோதி அணையாத விளக்கு மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் நூற்றுக்கணக்கான வருஷம் கூட ஒரு குகையில் போய் உட்காந்துக்கிட்டு சோறு தண்ணி இல்லாமல் இருக்கலாம். குண்டாக இருந்தால் நீங்கள் ஒல்லி ஆகிடுவீங்க, மற்றபடி உங்களை எந்த வகையிலையும் பாதிக்கவே பார்க்காது. எல்லாருக்கும் வயசு 100ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாழ்கிற காலத்தில் மூச்சு அடைக்கிறீங்க இல்லையா, வெளிக்காற்றே கிடையாது. உங்களுடைய சுவாச நிசுவாசம்னு பேர். இங்கிருந்து அக்னி சுவாசம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஊசியில் நூல் கோக்கிற மாதிரி கோத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வெளிக்காற்று உனக்கு தேவைப்படாது. இந்த நிலையை யார் பயிற்சி மூலமாகவோ இல்லை கடவுளுடைய அனுகிரகத்தினால அடைஞ்சிட்டாங்களோ அதுக்கு நாசி முனை சுவாசம்னு பேர். நாசி முனை சுவாசம். அவங்களுக்கு வெளிக்காற்றெல்லாம் தேவைப்படுறதில்ல. அவங்களால அப்படியே உட்காந்துகிட்டே இருக்க முடியும். எண்ணங்கள் இல்லாத நிலையில் அந்த ஒரு குண்டூசி அளவுக்கு கொட்டுற அந்த அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு எவ்வளோ வருஷம் வேணும்னா உயிரோடு இருக்கலாம். வயசு 100 தான் எல்லாருக்கும். நீ இந்த வெளி உடம்பை யூஸ் பண்ணாமல் இப்படி உட்கார்ற போது அந்த 100ங்கிறத நீ என்லார்ஜ் பண்ணினே போகிற. ஏன்னா யூ ஆர் கட்டிங் ஆஃப் ஃப்ரம் தி மெயின் ஸ்ட்ரீம். வெளி உலகத்தோடு உனக்குள்ள தொடர்புகளை நீ கட் ஆஃப் பண்ணிடுற. அதனால் இருப்பேன். வெரி சிம்பிள்.
நீங்கள்லாம் வந்து செல்ஃபோன் வச்சுன்னு இருக்கீங்க, எப்போ பாரு பேசினே இருந்தீங்கன்னாக்கா இரு சார்ஜ் இறங்கிடுச்சு, சார்ஜ் பண்ணின்னு வர்றேன்னுவேன். அப்போ யார் யூஸே பண்ணலையோ அவனுக்கு சார்ஜ் இறங்காது. அந்த மாதிரி உன் உடம்ப நீ யூஸ் பண்ணாமல் வச்சுக்கிறது. வெரி சிம்பிள். இதே தான் உங்கள் விஞ்ஞானம் கூட. இறைவன் ஒருவன்தான் என்று சொல்லும்போது பாலிதீசம் என்று அழைக்கப்படும் பல தெய்வ வழிபாட்டில் அதே இறைவன்தானே எல்லா வடிவங்களிலும் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது மக்கள் அன்றாட வாழ்வில் சந்திக்கும் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று ஏன் வலியுறுத்தப்படுகிறது? உதாரணமாக, கடன் பிரச்சனை தீர வேண்டுமென்றால் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்க வேண்டும் என்று சொல்லப்படுவது ஏன்? ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமம். இப்போ ஏதவன் ஊர் ஏதவன் பேர், அந்த மாதிரி கடவுளுக்கு எதுவுமே கிடையாது. உருவம் கிடையாது, பேர் கிடையாது, ஊர் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ நாம தான் 1000 திருநாமம் பாடினா சாஸ்திரநாமம்னு அர்த்தம். ஒவ்வொரு கடவுளுக்கும் சஹஸ்ரநாமம் இருக்கும். அதில் நீ எந்த கடவுளையும் சஹஸ்ரநாமம் பார்த்தா அதில் 100க்கு 90 எல்லா கடவுளுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 108 இருக்குன்னா அதில் 100 இருக்குன்னா அதில் 90 எல்லாருக்கும் சிம்பிளானு தான் இருக்கும். சொல்லுப்பாய சுசீலாயா என்னன்னா ரொம்ப ஈஸியாக ஒன்று பிடிச்சிடலாம்பா, நல்ல குணங்கள்லாம் இருக்குது. நீ எந்த கடவுளுக்கு சூட் ஆகாது, இது எல்லா கடவுளுக்கும் தான் சூட் ஆகும். அதனால் இதெல்லாம் ஒரு ப்ரிமிட்டிவ் நிலையில் இருந்த ஒரு சமுதாயத்துக்கு ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி சில பிளானட்ஸ் எஃபெக்டில் இருக்கிற கடவுள்கிட்ட அவங்க மனசு போகும். யாருக்கெல்லாம் சந்திரன் நல்லா இருக்கோ அவங்க சிவ பூஜை பண்ணணும்னு தோணும் அவங்களுக்கு. சந்திரனுக்கு சிவனுக்கு சம்பந்தம் இருக்குது. அடுத்தது ஞாயிற்று சூரியன் பவர்ஃபுல்லாக இருந்தால் அவங்க வந்து அக்பர் பாஷா தான் மொட்டை மாடியில் போய் சூரியனை தான் கும்பிடுவோம். அந்த மதத்துக்கு பேரே தீன் இலாஹின்றது. அப்போ சூரியனை கும்பிடுற மதம் ஒன்று இருக்கு இல்லையா, அது சூரியன் உச்சமாக இருந்தால் வர்றது. அதுக்கடுத்து செவ்வாய்னா முருகன், ஆஞ்சநேயர் இந்த மாதிரி கடவுளை கும்பிடுவாங்க. புதன் நல்லா இருந்தால் பெருமாளை கும்பிடுவாங்க. புதன்கிழமைக்கு என்ன பேர்? நாராயணன் நாள், நாராயணனுடைய நாள்னு அர்த்தம். குரு நல்லா இருந்தால் சாய்பாபா, ராகவேந்திர சாமி, தட்சிணாமூர்த்தி, வெங்கடாதிபதி இந்த மாதிரி கடவுளெல்லாம் கும்பிடுவாங்க. அதனால தான் வியாழக்கிழமை பெருமாள் கண்ணு திறந்துருக்கும். குரு பார்க்க கோடி பாவம் கெடு நாமம் இப்படி தான் இருக்கும். கண்ணு மேலே இருக்கிற நாமத்தை அன்றைக்கி ஒரு நாளைக்கு எடுத்துருவாங்க குரு பார்க்கணுங்கிறதுக்காக. சுக்கிரன் நல்லா இருந்தால் உங்களுக்கு அம்பாள் பராசக்தி வெளிப்பாடு அப்படி போகும். சேட்டன் நல்லா இருந்தாக்கா உங்களுக்கு நரசிம்மசாமி, ஆஞ்சநேய சாமி, வெங்கடாதிபதி இந்த மாதிரி சேட்டன் பவர் எங்கே இருக்கோ அந்த கடவுள்கிட்ட போகும். அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தை பார்த்தாவே உங்களுக்கு எந்த கடவுள்கிட்ட மனசு போயிருக்கோன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உங்களுடைய 9 ஓட்டை இருக்குது உடம்புல, அந்த 9 கீழே 2, இந்த 9 ஓட்டை வழியாக நமக்கு 9 கிரகங்கள் நம்ம பிறக்கிற போதே கனெக்ட் ஆகிடுது. நீ வந்து ஒரு செல்ஃபோன் வாங்குற, நீ பிஎஸ்என்எல் கனெக்ஷனும் வாங்கலாம், வோடோஃபோன் கனெக்ஷனும் வாங்கலாம், ரிலையன்ஸ் வாங்கலாம், அது உன்னோட சாய்ஸு. அந்த மாதிரி நாம் பிறக்கிற போது இந்த 9 ஓட்டைகள் வழியாக உங்களுக்கு கனெக்ஷன் கிடச்சிருது. அந்த கனெக்ஷனை வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை இயங்குது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகம் வர்ற போதும் அந்த கிரகத்தின் வெளியில் ஒரு கிரகம் இருக்கா, அதுக்கு என்ன பேர்? அண்டம். உடம்புல அதே கிரகம் இருக்குது, இதுக்கு என்ன பேர்? பிண்டம். ஸோ அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு எப்படி செல்ஃபோன் வேலை செய்யுது? சேட்டிலைட்லேருந்து வேலை செய்யுது, அது அண்டம். நீங்கள் வச்சுன்னு இருக்கிற செல்ஃபோனு பிண்டம். இதுக்கு அதுக்கும் கனெக்ஷன் இருக்கா? அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற 9 துவாரங்கள் வழியாக 9 கிரகங்கள் ஆள்கின்றன. இப்போ ஒவ்வொரு கிரகம் உன்னுடைய ஜாதகத்தினுடைய படி வர்றபோது அந்த கிரகம் உங்கள்கிட்டையும் இருக்கு இல்லையா உடம்புக்குள்ளே, அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் அமைஞ்சிடும். எல்லாருடைய லைஃப்பும் ஒரே மாதிரி மோசமாகவும் இருக்காது, ஒரே மாதிரி சந்தோஷமாகவும் இருக்காது. உன் ஜாதகத்தில் அந்த கிரகம் வீக்காக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கான்றதை வச்சு உனக்கு அந்த நேரத்தில் அந்த கிரகம் வந்து பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை கொடுக்கலாம், இல்லை செட்பேக்கை கொடுக்கலாம். இதை வந்து டக்குன்னு மாற்றிட முடியாது. ஏன்னா நீ பிறந்த போதே அந்த கனெக்ஷனில் இருக்கே. நீ இந்த 9 ஓட்டை வழியாக உனக்கு அந்த கனெக்ஷன்லாம் இருக்குது. அதனால் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. நீ ப்ரே பண்ணாலையும் ப்ரே பண்ணலைன்னாலையும் நடக்கிறது நடந்தே தீரும். ஏன்னா ப்ரே பண்ணுறதுனால இதெல்லாம் மாற்றிட முடியும்னு யாராவது சொன்னால் நீ நம்பாத இல்லையா. ப்ரே பண்ணுறதுனால எதுவும் மாறாது. உனக்கு இருக்கக்கூடிய அந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா, அவன் உடம்புக்குள்ளே சுரக்கிற எண்ணங்கள், உன் பிரெயின் செல்ஸில் இருக்கிற விஷயங்கள், அதை நீ கொஞ்சம் மாற்றிக்கிற. நீ ப்ரே பண்ணுற போது
கொஞ்சம் பயந்து இருக்கிற உனக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குது. இன்ஸ்டில்லிங் யுவர் செல்ஃப் வித் யுவர் ஓன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இல்லைனாக்கா தி எனர்ஜி ஆஃப் காட் டசன்ட் இன்டர்ஃபியர் வித் யுவர் டே டு டே அஃபேர்ஸ். உன்னுடைய டே டு டே அஃபேரில் எந்த கடவுளும் இன்டர்ஃபியரே பண்ணுறது கிடையாது. கடவுள் உங்கள்கிட்ட அறிவு வடிவாக இருக்கார். 9 பிளானட்டும் உங்கள்கிட்டயே தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த அறிவை யூஸ் பண்ணி நீ மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு வாழ்கிற வித்தியை கற்றுக்கணுமே தவிர, இந்த காயத்தை கட்டின்னு வருது, கேலண்டரை கட்டின்னு வருது, தாயத்தை கட்டின்னு வருது, கோயில் சிலைங்களை பிடிச்சின்னு வருது, இதெல்லாம் நீயா உனக்காக ஊட்டி கொள்ளுகிற ஒரு தன்னம்பிக்கை, அவ்வளோதான். தன்னம்பிக்கைக்காக தான் இதெல்லாம் நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்சாங்களே தவிர, இப்போ ஒரு தாயத்தை கட்டிடுறாங்கன்னு உனக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லி உனக்கு ஒரு தாட்டு வந்துடுது இல்லையா, அந்த தாட்டு தான் பாசிட்டிவாக உன்னை இன்ஸ்டில் பண்ணுறது. அதனால் நீ தாயத்தை கட்டலான்னாலையும் என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். பகவத்கீதை என்ன சொல்லுது? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இனி இது நடக்குமோ அன்று நன்றாகவே நடக்கும். ஆனால் லைஃப்ன்றது ஒரு விட்னஸ் தான். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும், ஒரு சினிமா கொட்டாய்க்கு போனால் வெள்ளத்திரை தானே இருக்குது, அதில் காதல் காட்சி வரும், கோர்ட்டு சீன் வரும், ஃபைட்டிங் சீன் வரும், வீடு பற்றி எரியும், எல்லாத்தையும் பார்த்துன்னு உட்காந்துருக்கல. அந்த மாதிரி உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்தையும் நீ வேடிக்கை பாரு. நீ ஒரு கடவுளுடைய நாடகத்தில் பாத்திரதாரின்னா ஏ கேரக்டர். உங்களை எல்லாம் என்னையும் உன்னையும் எல்லாரையும் ஆட்டுவிக்கிறவன் யார்? அவன் பேர் சூத்திரதாரி. ஸோ ஆட்டுவித்தால் யார் ஒரு ஆடாதாருன்னா அதுதான் அர்த்தம். அந்த சூத்திரதாரி ஒரு டைரக்டர் மாதிரி. ட்ராமாவில் யார் எங்கே நிற்கணும், யார் உக்காரணும், யார் அழணும், யார் சிரிக்கணும், யார் சண்டை போடணும், யார் தோக்கணும், எல்லாத்தையும் ட்ராமாவில் எழுதி வச்சுருப்போம் இல்லையா ஸ்கிரிப்டு. அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு நீ கடவுள்னு பேர் வச்சா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அக்கார்டிங்லி அவர் லைஃப் ரன்ஸ். ஒரு நாடகம் தான் வாழ்க்கை என்பது. இது எப்படி இருந்தாலும் அதனுடைய போக்கில் தான் போகும். நீ கோயிலுக்கு போகிறது, மந்திரம் சொல்கிறது, பரிகாரங்கள் செய்வதெல்லாம் உனக்கு நீயே ஊட்டிக்கொள்ளுகிற ஒரு தன்னம்பிக்கை, அவ்வளோதான். உலகத்தில் செல்லான்ன்ற தாவர சங்கமத்து எல்லா, இந்த கேள்வி என்ன, இச்சாதாரி நாகம்னா என்ன அப்படின்னு, ஓகேவா? செல்லான்ன்ற இத்தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் நினைத்தேனுங்கிற மாதிரி நாம் சிங்கிள் செல்லுலார்லேருந்து மல்டி செல்லுலாகி மனுஷன் வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் சம்டைம்ஸ் என்ன ஆகுதுனாக்கா, சில நாக கன்னிகைகள் இந்த மாதிரி இருக்குது. அந்த நாக தேவதைகள், நாக கன்னிகள் இருக்கு இல்லையா, அது கூட நீ இருந்திருப்ப நாகலோகத்தில். அந்த நாக கன்னி கூட நீ அங்கே இருந்திருப்ப. அந்த நாக கன்னிக்கு அங்கேயே இருந்திருக்கும். நீ ப்ரமோஷன் வாங்கின்னு மனுஷனாக வந்திருப்ப. புரியுதா உனக்கு? அப்போ உனக்கு அந்த நாகம் உன் மேலே லவ் பண்ணுது இல்லை, பிகாஸ் இட் நோஸ் யூ, உன்னை லவ் பண்ணுது. அதனால் என்ன பண்ணணுன்னா, ஒன்று அது யூஸ் பண்ணிக்கும். நீ உலகத்தில் பிறந்தா கூட அது உன்னை யூஸ் பண்ணும். நீ வேறு யாரையும் லவ் பண்ணுறதுக்கு கூடாது, உன்னை கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு கூட கூடாது. ஓகே, அதுதான் இச்சாதாரின்றது. இச்சைன்னா எண்ணம். இன்னும் எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ள முடியாத நிலையில் இருக்கக்கூடிய நாகப்பாம்புன்னு அர்த்தம். அது நாகம்தான், ஆனால் நம்மளை விட அதுக்கு இந்த மூச்சு இதெல்லாம் ஜாஸ்தி கண்ட்ரோல். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாம்பு இருக்குது, நம்ம முதுகிலேயே இருக்குது. அது குண்டலினின்னு பேர். இந்த இடத்துல இருக்கு இல்லையா பேக்கில், அதுதான் குண்டலினி. அதுக்கு என்ன பேர்? நாகசுப்ராயுடு. நாகசுப்ராயுடுனா என்ன? நாகசுப்ரமணியன், முருகன் அந்த குண்டலினி வடிவத்தில் இருக்கிறான். அதனால் தமிழ்நாட்டுக்கு கூட என்ன தெரியுமா பேர்? அரவவாள்ளு. நாகலோகம் இருக்கு இல்லையா, அது இந்தியாவில் பல இடங்கள்ல இருக்குது. தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அது கூட நாகலோகம். அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள அரவவாள்ளு, அரவவாள்னா பாம்பு தேசத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் நீங்கள்லாம் கூட பாம்புகளாக தான் இருக்கீங்க. சுவாமி விவேகானந்தருக்கு வயிற்று வலி வந்தபோது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருக்கு கொடுத்த சக்தியின் மீதே அவருக்கு சந்தேகம் வந்தது. ஆனால் ஆதிசங்கரருக்கு தீராத வயிற்று வலி வந்தபோது அது குணமாவதற்கு திருச்செந்தூர் முருகனிடம் அவரது குருவான கோவிந்த பகவத்பாதர் தினமும் ஒரு பாம்பு வடிவில் வந்து வேண்டிச் செல்கிறார் என்று உணர்ந்தவுடன் அந்த சந்தோஷமே அவரை சுப்பிரமணிய புஜங்கம் பாட வைத்திருக்கிறது. சரீர உபாதை என்று வருகிற போது மகான்களுக்கு இவ்வாறான மாறுபட்ட நிலைப்பாடுகள் ஏன் வருகின்றன? அவங்களுக்கு ஒரு பக்குவம் இருக்கு. இப்போ விவேகானந்தர் இருக்காருன்னா
அவர் ஒன்றும் பெருசாக பாடுபாடலை. ராமகிருஷ்ணர் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து அது. காளிக்கு கொஞ்சி கெஞ்சி காளிக்கு சாப்பாடு போட்டு அப்படியே இன்டாக்சிகேட்டட் லெவலில் இருந்தார் ராமகிருஷ்ணர். காளிக்கிட்ட, தட்சிணேஸ்வர் காளிக்கிட்ட இருந்தார். அப்போது அவருக்கே த்ரோட்டில் கேன்சர் வந்தது. இது ஒரு ப்ராப்ளம். இப்போ காஞ்சியில் பரமாச்சாரியர் இருக்கார், உங்களை பொறுத்த மாத்திரம் அவர் மகா தெய்வம். ஆனால் அவருக்கு எல்லா வியாதியும் இருந்தது. உனக்கு தெரியுமா? ராமசுரத்குமார் சாமிக்கு யூரினரி ட்ராக்கில் கேன்சர் இருந்தது, ரமண மகரிஷிக்கு ஷோல்டரில் கேன்சர் இருந்துச்சு, அதே மாதிரி ராமகிருஷ்ணருக்கு த்ரோட்டில் கேன்சர் இருந்துச்சு. இப்போது எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் எச்சம் முழுங்கிறதுக்குள்ளே கஷ்டப்படுறீங்களே, காளிக்கிட்ட நீங்கள் தான் டெய்லி பேசுகிறீங்களே, கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு. நான் எனக்குன்னு எதுவுமே கேட்டது இல்லையாடா அப்படின்றாரு. பரவாயில்ல, சாப்பிட்றதுக்கு மாத்திரம் கேளுங்கன்னு. மறுநாள் இந்த சிச்சை கேட்டிங்கெல்லாம் வந்துடுறாங்க. கேட்டிங்களா காளி என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டேன். நீ ரொம்ப போலா அண்ணா, ரொம்ப அப்பாவியாகிற, ஜனங்கள்லாம் படு ஃப்ராடுங்க, உங்கள்கிட்ட பக்தனாட்ட நடித்து நீ சேர்த்து வச்சுக்கிற தவத்தெல்லாம் ஏமாற்றி பிடிங்குவாங்க, அவங்க கஷ்டம் தீர்ந்தா போருங்கிற மாதிரி. அதனால் நீ எங்கிட்ட வந்துரு. வர்றபோது உன்னை விட கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னுவாங்க, ஒரு லௌகீகமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்மார்ட்னஸ் விவேகானந்தங்கிட்ட இருக்குது, நீ அவனுக்கு உன் பவரை கொடுத்துட்டு வந்துரு. ஸோ விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணர் விருப்பம் இல்லாததான் கொடுத்தாரு. ஏன்னா காளி தான் சொன்னான், அந்த ஆள் கொடுத்துட்டு என்கிட்ட வந்து சேருன்னு சொல்லிட்டு. ஸோ விவேகானந்தருக்கு வந்துச்சு. ரெண்டாவது, இவர் பெங்காலி இல்லையா, அதனால் பான் பீடா போட்டு பழக்கம் இருக்குது. இப்போ எல்லோரும் ராமகிருஷ்ணன் உயிரோடு இருந்தபோது போய் கேட்டாங்க, ஏங்க நீங்கள் பெரிய சிஷ்யன்றீங்க, அவன் எப்போ பாரு பான் பராக் போட்டு சுற்றினுக்கிறான்னாங்க. அப்போ ராமகிருஷ்ணருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் வாய்க்குள்ளே என்ன போகுதுன்னு பார்க்காதீங்கடா, அவன் வாயிலிருந்து என்ன வருதுன்னு பாருங்கன்னாரான். அவன் இட்லி சாப்பிட்றானா, புண்ணாக்கு சாப்பிட்றானா, பீடா போடுறானை பற்றி உனக்குன்னா வாயிலுன்னு சொல்கிற தத்துவங்கள் கவனி. எப்பொருள் யார் யார் வாய்க்கைப்பினும் அப்பொருள் இப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, அதை கேளுங்கடானார். இது ஒரு பாட்டு. ஸோ ஈஆட் இஸ் ஓன் ஹேபிட்ஸ். ராமகிருஷ்ணர்கிட்ட இவர் போய் கடவுளை காட்ட முடியுமான போது ராமகிருஷ்ணர் காட்டுறேன்னு சொல்லி தொடர்றாரு. இவருக்கு அந்த இது கிடைக்கிது நிலை. இப்போ ராமகிருஷ்ணர் வந்து உனக்கு அந்த அனுபவத்தை கொடுத்துட்டேன், பூட்டி சாவி நான் தான் வச்சுப்பேன். இந்த அனுபவம் நீ சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னே தான் உனக்கு வரும். அது வரைக்கும் நீ வந்து தொண்டு தான் செய்யணும், இந்த ஆன்மீகம்லாம் எதிர்பார்க்காதேன்னு சொல்லிட்டார். அதனால் விவேகானந்தருக்கு 2 தடவை தான் வாழ்க்கையில் அந்த எக்ஸசிக் ஃபீலிங் வந்ததுன்றது நீ தெரிஞ்சுக்கணும். எதுக்காக அப்போ ராமகிருஷ்ணர்கிட்டேருந்து பிடுங்கி ராமகிருஷ்ணருக்கு த்ரோட்டு கேன்சரை கொடுத்து அவரை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இவருக்கு அதை கொடுத்தாங்க அப்படின்னா, இவர் வேர்ல்ட்லி சென்ஸில் சாமர்த்தியசாலி, ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்ன்றாங்க இல்லையா, சில பேருக்கு சாலாக்கின்னுவாங்க எங்கள் ஊர் பாஷையில், அது இருந்தது. அதனால் இவருக்கு அந்த இது கிடச்சி. இல்லைன்னா இவரை விட நல்ல சிஷ்யங்க ராமகிருஷ்ணர்கிட்ட இருந்தாங்க. அண்ட் அவங்களெல்லாரையும் விட இவருக்கு வந்ததுக்கு காரணம், இவர் அமெரிக்கா போயிட்டு வந்தது ஒரு காரணம். ரெண்டாவது, இஸ் எ குட் ஸ்பீக்கர். மற்றவங்கெல்லாம் ஒர்க்கருக்கும் ஸ்பீக்கருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இல்லையா. என்னவா இப்படிலாம் சொல்கிற நீயே அப்படின்றியா, உனக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ராமகிருஷ்ணராக இருந்ததே நான் தான். ராமகிருஷ்ணராக இருந்ததே நான் தான். அப்போ நான் சொன்னால் கரெக்டாக தானே இருக்கும், நீ நம்பி தான் ஆகணும், தலைவேதனை. சரி, ராமகிருஷ்ணராக பாபா இருந்தாருன்றதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா, கோடிசாமிக்கிட்ட நான் முதல்ல போன போது நான் அவருக்கு எதிரில் உட்காந்து கேட்குறேன், சாமி நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் யாருன்ற. அவர் கடலில் அழுந்துருவியா, தாத்தா யாருன்னு கண்டுபிடிச்சிடுவியா அப்படின்னார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே தோத்தாபுரி அப்படின்னார். தோத்தாபுரி யார்? இங்கிருந்து கல்கட்டாவுக்கு போய் ராமகிருஷ்ண பரமஹம்சர் குருவாக இருந்து அவருக்கு கற்றுக் கொடுத்தவர் தோத்தாபுரின்றது. தென்னாட்டிலேருந்து போனவர் தோத்தாபுரி. அவர் சொல்கிறாரு, அவர் தோத்தாபுரியாக இருந்தாராம் கோடிசாமி. அப்போ நான் கேட்குறேன், சாமி நான் யாருன்றேன். தாத்தா ராமகிருஷ்ண சொன்னார், நீ தான் ராமகிருஷ்ண பரமஹம்சன், அதுதான் உனக்கு எனக்கு உள்ள சம்பந்தம், அதனால நீ என்கிட்ட வந்துக்கிற அப்படின்னு. இப்போ நீங்களே இருக்கிறீங்க, சின்ன சின்ன பசங்களாம் நல்லா வேலை செய்கிறீங்க இல்லையா. ஒரு மகான் என்ன பண்ணுவான், அவனா உங்களுக்கு ஓடி வந்து தண்ணி கொடுப்பான், சாக்லேட் வாங்குவான். ஆட்களுக்கு இதெல்லாம் சிஸ்டம்னு கற்றுக் கொடுப்பான். ஸோ அதை வச்சு நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்கன்றதையும் குண்டு மாதிரி உட்காந்து பார்த்துக்கின்னு தான் இருப்பான். ஸோ எனக்கு தெரியும் இங்கே இருக்கிறவங்க யார் பாடுபடுறாங்க யார் பாடுபடல எல்லாம் தெரியுதா இல்லையா. இப்போ அந்த அம்மா பால் கொடுத்துனுக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, யார் என்ன வேலை செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாதியா இருக்குது. ஸோ எல்லாம் தெரியும்.
ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டோம், பெருசாக ஓப்பனாக வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். திஸ் டு செர்டிஃபை தட் ஸோ அண்ட் ஸோ இஸ் டூயிங் வெரி குட் ஒர்க் அப்படின்லாம் அடிச்சா கொடுப்போம் நாங்கள், அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். ஸோ அவர் ரிவார்ட்ஸ் ஆர் டு அப்லிஃப்ட் யுவர் ஸ்பிரிட், நாட் லௌகீகம். நீ கிளர்க்கு நாளைக்கு என்ன விஏஓ அப்புறம் தாசில்தாருன்னு என்ன இது வேர்ல்ட்லி ப்ரமோஷனாக, இது ஸ்பிரிச்சுவல் ப்ரமோஷன். ஸோ வி வில் பி அப்சர்விங் யூ. இஃப் யூ ஆர் ரியலி அப்லிஃப்டிங் யுவர் ஸ்பிரிட் அண்ட் யூ கம் இன் டு அவர் குட் புக்ஸ், ரிவார்ட்ஸ் டெஃபினெட்லி அவாய்ட் யூ, டெஃபினெட்லி அவாய்ட் யூ. அதில் உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. கர்ணன் ரொம்ப நல்லவன், ஆனால் துரியோதனன் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டதால் அவனால் தர்மத்திற்கு துணை போக முடியவில்லை. மானுட தர்மத்தில் யாரிடம் சாப்பிட வேண்டும், யாரிடம் சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் இருக்கிறது என்று தங்களது அருளுரையில் தெரிவித்திருக்கிறீர்கள். தாங்கள் நீலாங்கரையில் ஆன்மீகம் செய்து வந்த நாட்களில் தங்களது பக்தர்கள் அவர்கள் தகுதியானவர்களா இல்லையா என்று கூட பார்க்காமல் அவர்கள் தந்த உணவை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டீர்கள். அது தங்களது தவ வலிமையையும் தர்ம சிந்தனையையும் பாதிக்கவில்லையா? இதில் ரெண்டு இருக்குது. ஒன்று கர்ணனை பற்றி நீங்கள் கேட்டீங்க இல்லையா, கர்ணன் வந்து மற்றவங்களை விட எந்த வகையிலையும் குறைஞ்சவன் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இவங்க எல்லாரை விட அவன் தான் நல்லவன், எல்லாரை விட அவன் தான் நல்லவன். செஞ்சோற்று கடன், அவனை சபையில் அவமானப்படுத்துகிறாங்க, நீ திருவட்டி மகன்னு. ஆனால் இந்த 5 நாயங்களுக்கும் அவன் தான் அண்ணன். அவன் வந்து சூரியன். சூரியன் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? சூரியன்கிட்ட இருந்த குந்தி தேவி வரம் வாங்கி பெற்ற குழந்தை அவன். அதனால் அவன் செஞ்சோற்று கடனுக்காக துரியோதனன்கிட்ட சாப்பிட்டான். துரியோதனன் ஒன்றும் கெட்டவன் இல்லை. அதாவது நீ தர்மராஜன் கொளுத்து போய் வந்து பகிட விளையாடுவேன், நான் சொல்லியிருக்கேன். அவன் என்ன சொன்னான், எனக்கு விளையாட தெரியாது, எனக்கு பதில் எங்கள் மாமா சகுனி விளையாடுவாருன்னு சொன்னான். என்ன பண்ணியிருக்கணும் தர்மம், நான் எனக்கு பதில் எங்கள் மாமா கிருஷ்ணர் விளையாடுவார்னு சொல்லிக்கணும் இல்லையா? இவன் அப்படி சொல்ல, இந்த நேரத்தில் கிருஷ்ணர் இங்கே வரக்கூடாது, ஏன்னாக்கா இவனுக்கு விளையாடணும் சூரிய கையில், அதனால் வரக்கூடாதுன்னு வேணானா. இதுதான் மகாபாரதத்தில் லாஸ்ட்டில் கிருஷ்ணர் சொல்கிறாரு. கிருஷ்ணர்கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க லாஸ்ட்டில், ஏன் கிருஷ்ணா நீ தடுக்கலைன்னு. அவனே என்னை வர வேணான்னா நான் எப்படி தடுக்க முடியும்னு கிருஷ்ணர் வெளிப்படுத்திய ரகசியம் இது. இதுதான் இன்றைக்கி கூட ஜனங்கக்கிட்ட ப்ராப்ளம். ஜனங்களுக்கு லோகோ பென்னோரிசின்னு அவனவனுக்கு ஒரு ஆசை எல்லாங்குது. அந்த ஆசைக்கு ஏற்ற மாதிரி யாராவது உபதேசம் கொடுத்தா இவன் கேட்பான். இவனுக்கு பிடிக்காத விஷயம் யாராவது நேர்மையாக சொன்னால் கூட இவன் அதை கேட்க மாட்டான். இது ஒரு பாயிண்ட்டு. அதனால் கர்ணன் மேலே தப்பு இல்லை. துரியோதனுங்கிறான், அவன் சகுனி விளையாடுனா, இவன் வந்து இவனை தானே விளையாடினான் சரி பிடிச்சி போய். சரி பணையும் வைக்கிறாங்க, எல்லாத்தையும் வச்சுன்னு வந்தான். ஓகே, ராஜ்யம் போகுது, எல்லாம் விட்டுட்டு தள்ளி, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. எவ்வளோ கோப்பு இருந்தால் பிரதர்கள் எல்லாம் பணையம் வைப்பாங்க. சரி அது கூட மன்னிக்கலாம். கொண்டாட்டி அவனாவது அடகு வைப்பானா? நீயே சொல்லி பார்க்கலாம். திரௌபதியை அடகு வைக்கலாமா? இவன் வச்சான். சரி எல்லாம் ஆகிப்போச்சா. அதுக்கப்புறம் அவன் பெரிய மனசு பண்ணி துரியோதனன் சொல்கிறான், எல்லாத்தையும் உனக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு. அவன் திருப்பி வாங்கிட்டு திருப்பியும் பெட்டு வைக்கிறான். அப்போ என்ன பிச்சைக்கார புத்தி இருக்கும் அவனுக்கு. அதனால் தர்மபுத்திரன் தான் அதர்மபுத்திரன். இவன் நல்லவன், துரியோதனன் ரொம்ப நல்லவன். நான் சொல்லலை, நான் எல்லாமே இப்படி தான் பண்ணுவேன். கர்ணன் ரொம்ப நல்லவன். இவன் கொளுத்து போய் தப்பு பண்ணிவிட்டு நான் தர்மம் தர்மம் சொல்லிக்கினா என்ன தர்மம் அதில் இருக்குது? நிறைய தப்பு இல்லாமல் பண்ணாங்க. அதே மாதிரி யுத்தத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவனுடைய 100 பிரதரும் செத்து போட்டாங்க. அவன் பார்க்குறான், சரி நீ யாருக்காக நம்ம சண்டை போடணுங்கிற ஒரு உதாஸ் என்ற மைண்ட் செட்டில் போய் தண்ணி கடியில் உக்காந்துட்டு தவம் பண்ணிட்டு இருக்கிறான். நல்ல யோசனை பண்ணு, தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் பூஜை பண்ணிருக்கிற போது நீ ஒரு நேர்மையான ஆளாக இருந்தாக்கா அவனை போய் சண்டைக்கு கூப்பிடலாமா? ஸோ கிருஷ்ணர் பீமன் வர்றாங்க. வந்த உடனே நீ வான்னு அவனை கூப்பிட்றாங்க. ஒருத்தன் சத்திரியன் சண்டைக்கு கூப்பிட்டா வந்து தான் ஆகணும். அவன் வர்றான். வர்றபோது கிருஷ்ணர் எவ்வளோ ஒரு நெகட்டிவ் ஐடியா கொடுக்குறாருன்னா, அவனுக்கு தொடையில் வந்து இப்படி தட்டி காட்டுறாரு, இங்கே அடுறான்றார். அந்த யுத்த தர்மத்தைப்படி தொடையில் அடிக்கக்கூடாது. இந்த இடத்துல தான் பாக்ஸிங்கில் குத்தணும்னு உங்களுக்கே இருக்குது. தாரா சிங்கு கிங்காங் சண்டை போட்டாவே ரூல்ஸ் இருக்குது. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, இந்த இடத்துல அடின்றாரு, தொடையை காட்டுறாரு. அவன் தொடையில் அடித்து செத்து போகிறான். இதை பார்த்து பலராமர் இருக்கார் இல்லையா, அவருக்கு சிஷ்யனுங்க 2 பேரும். யார்? பீமனும் சிஷ்யன், துரியோதனன் சிஷ்யன்.
அவர் நீ பண்ணது அதர்மம்னு இவனை அடிக்கிறதுக்கு வராரு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, இந்த யுத்தத்தில் நிறைய அதர்மம் ஆயிடுச்சுன்னா இதை கண்டுக்காத விட்டுடு அப்படிங்கிறார். இது ஒரு பாயிண்ட். ஏன் தொடையில் அடிக்க சொல்கிறாருன்னா, தொடையை பிளந்துயிர் மாய்ப்பேன்னா அவன் தொடையை பார்த்து பிளந்து நான் இது பண்ணுவேன். ஸோ காந்தாரி இருக்கா இல்லையா, அவள் வாழ்நாள் பூரா குருட்டு திருதராஷ்டனுக்காக தன் கண்ணை கட்டிக்கிட்டே இருந்தான். என் கணவர் பார்க்காத எந்த காட்சியும் நானும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவள் சொல்கிறா, அப்பா நீ நாளைக்கு காத்தால இத்தனை மணிக்கு என்னை பாரு, ட்ரெஸ் இல்லாமல் வாண்டுறான். அவளுடைய நோக்கம் என்ன, இவனை ஸ்கேன் பண்ணுறது. துரியோதனனை தலையிலேருந்து கால் வரைக்கும் தன் கண் கட்டு எடுத்துட்டு இப்படி பார்த்தாள்னா நம்ம உடம்புல எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை விட 80 times மோர் எனர்ஜி கண்ணுக்கு தான். அதனால் அவள் இப்படி பார்த்தாலும் ஸ்கேன் ஆகிடுவான். என்ன யாரும் அவனை அடிக்கவே முடியாது. அப்போ கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு போகுது, அந்த ஆள் இருட்டில் வந்துனுங்கிறானா நேக்கடா, அந்த மாதிரி வந்துன்னுங்கிறான். கிருஷ்ணர் போய் வந்த உடனே ஒரு வாழை இலையை இப்படி வச்சுக்கிறான். கிருஷ்ணர் என்னன்றாரு, இந்த மாதிரி எங்கள் அம்மா வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீ இப்படியா போவ அப்படின்னு. இல்லை எங்கள் அம்மா அப்படி தான் வர சொல்லியிருக்காங்க. இல்லை இது வரைக்கும் மறைச்சின்னு போன்றாரு. அப்போ இவன் மறைச்சின்னு போகிறான். அந்த அம்மா ஸ்கேன் பண்ணுற போது இங்கே மாத்திரம் பண்ணல, ஏன்னா அவனுடைய சபதங்கிறது தொடையை அடிக்கணும்னு சொல்லி. அதனால் கிருஷ்ணர் பண்ணது. அதனால் மகாபாரதத்தில் ரொம்ப அக்கிரமம், அநீதி, அதர்மம் எல்லாம் நடந்தது, எல்லாமே நடந்தது. அந்த வகையில் நீ கம்பேர் பண்ணி ஒவ்வொருத்தனையாக பார்த்துன்னு வந்தியானாக்கா, துரியோதனன் ரொம்ப நல்லவன், கர்ணன் ரொம்ப நல்லவன், இவங்கெல்லாம் ஃப்ராடுங்க. ஆதிசங்கரரும் பட்டினத்தடிகளும் தங்களை பெற்ற தாய்க்கு வாக்களித்தபடி தாயாரின் இறுதிக்கடனை செய்தார்கள். ஆனால் அவர்களுக்காக சமாதி கட்டி நினைவு சின்னம் மாதிரி எதுவும் வைத்தார்களா என்று தெரியவில்லை. ஆனால் புட்டபர்த்தி சாய்பாபா, ரமணர் போன்ற மகான்கள் ஆசைகளோடு வாழுகிற ஒரு சாதாரண மனிதன் செய்வது போல தங்களுடைய பெற்றோருக்கு சமாதி கட்டி அதை நினைவு சின்னமாக வைத்து விட்டு போனது சந்நியாச தர்மத்தின்படி சரிதானா? இப்போ ஆதிசங்கர் இருக்காருன்னா, அவர் அவங்க அம்மா சந்நியாசம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னபோது என்ன சொன்னார், அம்மா நீ எங்கே இருந்தாலும் என்னை நினச்சிக்கோ, நான் உனக்கு ஈமக்கிரியை செய்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ எங்கேயோ வடநாட்டில் இருந்திருப்பார் அவர். அவங்க அம்மா நினைக்கிறா சாகிற போது ககன மார்க்கத்தில், ஆகாச மார்க்கத்தில் டக்குன்னு கேலண்டரில் இறங்கிடுறாரு. ஸோ அந்த அம்மா உயிரை விடுது. இப்போ ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீ சாமி ஆகிட்ட, சன்னியாசி, உங்கள் அம்மாவுக்கு நீ கொல்லியெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்றாங்க. இல்லை எங்கள் அம்மாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் வைப்பேன்றாரு. நாங்கள் சுடுகாட்டில் உனக்கு இடம் கொடுக்க மாட்டோன்றாங்க. அப்போ அவர் அவங்க வீட்டு புழக்கடையிலேயே அவங்க அம்மாவுக்கு தகனம் செய்கிறாரு. அவங்க வீட்டு புழக்கடையிலேயே அவர் செய்கிறாரு. இவர் பண்ணி அதுக்கப்புறம் இன்றைக்கும் கேரளாவில் பல நம்பூதிரி குடும்பங்களில் அவங்க அவங்க வீட்டு புழக்கடையிலேயே அவங்க அம்மா இது பண்ணுவாங்க. இந்த சிஸ்டம் புத்த மதத்துக்கு போனதுனால இன்றைக்கி தாய்லாண்டில் போனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸில் அவங்களுடைய இறந்து போன எல்லாரையும் ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் அவங்க வீட்டு யார்டில், அங்கே தான் அவங்க அடக்கம் பண்ணுறாங்க. இது ஒரு அஸ்டாண்டிங் சிமிலாரிட்டிஸ் வில் பி தேர் பிட்வீன் புத்திசம் அண்ட் பரமாத்வைத்தம். அந்த மாதிரி இருக்குது. பட்டினத்தார் என்ன, அவர் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கேன்னு ஓலை நறுக்கலை சிவன் சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு அவர் போய் மரத்தடியில் உட்காந்துக்கிறார். எல்லோரும் கேட்குறாங்க, ஏங்க உட்காந்துக்கிறீங்க? இந்த உடம்பை கொடுத்தா இல்லையா, அந்த அம்மாவுக்கு கொல்லி வச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னார். கடைசி வரைக்கும் அங்கே இருந்தார். அவங்க அம்மாவுக்கு கொல்லி வச்சுட்டு அந்த ஊரை விட்டு அவர் போயிட்டார் அந்த இடத்துல. இவங்க 2 பேருமே அந்த பட்டினத்தாரும் சரி ஆதிசங்கரும் சரி அவங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்தாங்க. அவங்க அந்த அட்டாச், அதாவது தங்களுடைய கடமையாக நினச்சாங்க. அதனால இந்த மாதிரி பண்ணாங்க. புட்டபர்த்தி பாபா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் வந்தவர் தான். அவருக்குள்ளே ஏதோ ஒரு எனர்ஜி இறங்கிச்சு. அதை வச்சு அவரால் ஒரு 50-60 லட்சம் ஜனங்களை அட்ராக்ட் பண்ண முடிஞ்சது. எல்லாம் செஞ்சார், நல்லதெல்லாம் தான் செஞ்சார், இல்லைன்றதும். அப்போ அவர் ஒரு வேர்ல்டி பர்சன் தானே. அதனால் அவங்க அம்மா ஈஸ்வராம்பா, அவங்க அப்பா, அவங்களுக்கெல்லாம் ஒரு சமாதியெல்லாம் கட்டி எல்லாம் வச்சுருக்காரு. நார்மலாக எல்லோரும் மாதிரியும் தான் பண்ணுவாங்க. அண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலாச்சாரம்னு இருக்குது. எந்த குலத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ அதுக்குள்ள மாதிரி உங்களுடைய ஈமக்கிரியைகள் அடங்கும். ஸோ இவங்க ஒவ்வொருத்தர் நகரத்தார். பட்டினத்தார் நகரத்தார், நாட்டுக்கோடை செட்டி. ஆதிசங்கரர் நம்பூதிரி பிராமணன். இவர் இருக்கார் இல்லையா, இவர் கொல்லா கம்யூனிட்டிலேருந்து வந்தவர். நீ யாரை கேட்ட? ரமண மகரிஷி பிராமின். அவர் எதுக்காக அவங்க அம்மாவுக்கு செஞ்சார்னா, அவங்க அம்மா, இவர் பேர் வெங்கட்ராமன், மதுரையை விட்டு வந்துட்டார். அவங்க அம்மா இவர் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ரமணாசிரமத்துக்கு வந்தா.
இவர் நீ போயிடுமா அப்படின்னு சொல்கிறாரு. நான் போக மாட்டேன்னு அந்த அம்மா கிச்சனில் போய் கீரை அலைஞ்சி கொடுக்கறது, சமையல் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கு. அங்கே இருக்கிற போது அந்த அம்மா இறந்துடுது. ஸோ இறந்த அம்மாவுக்கு ஒரு சமாதி கட்டுறாங்க இல்லையா, அதுதான் நீங்கள் பார்க்குற மாத்ரு பூதேஸ்வரர். ரமணாசிரமத்தில் நீங்கள் இப்படி நுழைஞ்சி இப்படி போன உடனே ஒரு பெரிய மண்டபமாக இருக்கும், அதில் ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை இருக்கும். அதுதான் அவங்க அம்மாவை ஒரிஜினலாக அடக்கம் பண்ண இடம் மாத்ரு பூதேஸ்வரர். எல்லோரும் கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் மோட்சம் கொடுத்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், இல்லை இந்த பிறவியில் அவளுக்கு மோட்சம் கொடுக்கல. ஏன்னா அவளுக்கு என் மேலே ரொம்ப பாசம், உள்ள பாசம் இருந்துச்சு, அதனால் இந்த பிறவி கிடையாது, அடுத்த பிறவியில் நம்ம ரமணாசிரமத்தில் லக்ஷ்மி பசுமாடாக வருவா, அப்போ அவளுக்கு மோட்சம் கிடைக்கும்னாரு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ரமணாசிரமத்துக்கு போனால் அந்த அம்மாவுடைய சிவபிரதிஷ்டை ஆகிருக்கிற இடத்துலேருந்து இப்படி நகர்ந்து போனேன்னா ரமணருடைய சமாதி இருக்குது. ரமணர் சமாதியை ஒட்டி நீ வெளியே வந்தியானாக்கா தியான மண்டபம் போகிறதுக்கு முன்னாடி, கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னால் அங்கே ஒரு துளசி மாடம் இருக்கும். அங்கே எழுதியிருப்பாங்க, ரமணருடைய தாய் லட்சுமி பசுமாடாக வந்து அடக்கமான இடம் இதுதான் அப்படின்னு இருக்கும். ஸோ அவள் இன்னொரு பிறவி எடுத்து வந்த மாதிரி ஆச்சு. அதே மாதிரி காவிய கண்ட கணபதி சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார். ரமணருக்கே அவர் தான் குரு. குரு இந்த சென்ஸ் லௌகிகம் அங்கே கொடுத்தார், படிப்பு எல்லாம் கற்றுக் கொடுத்தார். இவர் சின்ன வயசுலேயே ஓடி வந்துட்டார். ஆனால் இவருக்கு பெரிய படிப்பு இல்லை. எப்படி சத்யசாய் பாபாவுக்கு கஸ்தூரின்ற ஒரு மெட்ராஸ்காரர் தான் எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு, அந்த மாதிரி ரமண மகரிஷி கற்றுக் கொடுத்த ஆள் இருக்கார் இல்லையா, அவர் காவிய கண்ட கணபதி சாஸ்திரின்னு தெலுங்கார். அவர் காசிக்கு போயிட்டு இறந்துட்டார். அப்போது ஒரு டெலிகிராம் வருது, நாயனா இஸ் நோ மோர். தெலுங்கில் நாயனான்னா அப்பான்னு அர்த்தம். இப்போ ஓடி வந்து ரமணர்கிட்ட கேட்குறாங்க, நாயனாக்கு மோட்சம் கிடச்சிச்சான்னு. ஹவ் கே நீ வித் சோ மெனி டிசைர்ஸ்னு, பேர் புகழ் ஜனங்க நம்ம மதிக்கணுங்கிற மாதிரி 1000 எண்ணம் அவனுக்கு இருந்தது, அதனால் இந்த பிரிவில் அவனுக்கு மோட்சம் கிடையாது அப்படின்னாரு. இதே பரமாச்சாரியா இருந்தார். அவர் ஒரு வாட்டர் ஃபால் கிட்ட உட்காந்து ஜபம் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு டெலிகிராம் வருது, இவர் வாங்க கூட இல்லை. பக்கத்தில் கேட்குறாரு, ஒரு சன்னியாசியுடைய அம்மா இறந்து போனால் என்ன பண்ணணும் சாஸ்திரத்தில் இருக்கே அப்படின்னாராம். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு. நேராக போனார், பக்கத்தில் இருந்த வாட்டர் ஃபாலில் தலையை முழுகிட்டு வந்து ஊதி பூசினிட்டு உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ ஒவ்வொரு மகானும் அவங்கவுங்களுடைய மதர் ஃபாதர் யாராவது இறந்த போது ஒவ்வொரு விதமாக ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு கலாச்சாரமும் ஒரு காரணம், அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் ட்ரைட்னு இருக்குது, இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி. அவங்களுக்கு எது கரெக்டுன்னு தெரியுதோ அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் ஆல் தேர் திஸ் திங், தேர் ப்ரராகேட்டிவ்னு அவங்களுடைய உரிமை. நம்ம எப்படி சொல்ல முடியும் இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணோம். தேர் இஸ் நத்திங் கால்டு ஒரு யூனிவர்சல் ப்ராக்டிஸ்னு ஒன்றும் கிடையாது. லாஸ்ட் கொஸ்டின். அருணகிரியார், மாணிக்க வாசகர் போன்ற மகான்களை இறைவனே வலியச் சென்று தடுத்தாட்கொண்ட நிலை. அதே சமயம் பட்டினத்தடிகள், பத்ரகிரியார் போன்ற மகான்கள் அவர்களே இறைவனை தேடி அடைந்த நிலை. 2 நிலைகளுமே அந்த மகான்களுக்கு முக்தியைத்தான் தருகின்றன என்றாலும் இறைவன் தானே வந்து தனது அடியவர்களை ஆட்கொள்ளும் போதும் மகான்கள் தாமே இறைவனை தேடி அடையும் போதும் அவர்கள் அடையும் முக்தி நிலையில் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா? கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட தானாக வந்தெய்தி அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிறாரு. அப்போ நீ பத்ரகிரியை ஏன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற? ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு வழிமுறைகளில் அந்த குருவோட கான்ட்ராக்ட் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கிடைக்கும். இப்போ பட்டினத்தார் ஊராக போயினே இருக்கார். ஒரு பிள்ளையார் கோயிலில் உக்காந்துக்கிட்டு அவர் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ அந்த பத்ரகிரி ராணியுடைய நகையை திருடினவங்க பிள்ளையார் கழுத்தில் போட்டு போயிடலாம், காத்தால் வந்து எடுத்துக்கலான்னு இவர் உட்காந்துக்கிற ஆள் பிள்ளையாருன்னு இருட்டில் பார்த்துட்டு அவங்க வாட்டி போட்டு போயிடுறாங்க. அந்த சிப்பாயிங்க வந்துட்டு இவன் தான் திருடி இருக்கான்னு நினச்சிட்டு இவனை பிடிச்சின்னு போகிறாங்க. அவன் அந்த புறத்தில் இருந்திருக்கான் பத்ரகிரி ராணி கூட, அதனால் கழுவில் போட்டுன்னுட்டான். ஸோ இவரை கழுவில் போடுறாங்க. இயேசுநாதர் சிலுவை போட்டாங்களே அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் அது கழுவுன்றது. அந்த கழுமரம் பற்றி எரியுது. உடனே இவங்க ஓடி போய் சொல்கிறாங்க அந்த ஆள் யாரோ மகானுங்கான்ட்டு. பத்ரகிரி ஓடி வர்றான், எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ண இருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் எனக்கு இந்த ராஜபோகம் வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர்கிட்ட நீங்கள் சிஷ்யனாக எடுத்துக்கோங்கன்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, திருவிடை மருதூரில் போய் நீ வெயிட் பண்ணு நான் வருவேன்ட்டு. இவன் வந்து உட்காந்துக்கிறான். அவர் பாட்டுக்கு எல்லாம் சுற்றி ஒரு 10-12 வருஷம் கழிச்சு வர்றாரு. குருவேன்றான். இவர் போய் அந்த கோபத்துக்கிட்ட உட்காந்துக்கிறாரு. இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் ஓடுது. ஒரு பிச்சைக்காரன் வர்றான், வந்து அந்த கோபுரத்தில் இருக்கிறாரு, பட்டினத்தாருன்றாங்களே, அவரை போய் கேட்டேன். அவர் சொன்னார், என்கிட்ட என்ன இருக்குதுப்பா, நான் சாமி சன்னியாசி, அங்கே ஒரு குடும்பஸ்தங்கிறான், அவனை போய் கேளுன்னாரு, அதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்துன்னு.
நம்ம அரிசி அரண்மனை எல்லாத்தையும் விட்டு வந்துக்கிறோம், நம்மளை போய் எதுக்கு ஒரு குடும்பஸ்தான் சொல்கிறாருன்னு பார்த்தா ஒரு பக்கத்தில் ஒரு நாய் உட்காந்துது. இவர் அந்த நாய்க்கு சோறுலாம் போட்டுங்கிறார், எச்ச சோறுலாம் போட்டுனுங்கிறாரு. உடனே உன்னால் நான் கேட்டேன்னேன்னு திருவோட்டி எடுத்து நாய் தலை மேலே போட்ட உடனே சேர்த்து போச்சு. ஒரு 10-12 வருஷம் ஆகுது. தேர் வந்து நிற்கிது. அதில் காசிராஜன் வர்றான். இறங்கி தேர்லேருந்து குச்சி, சாமி நான் தான் காசிராஜா, எனக்கு குழந்தையா ஒரு பொண்ணு பிறந்தது, பிறந்த பிந்து என் ஹஸ்பண்டுக்கிறாரு, அவர் பேர் பத்திரகிரி, அவர் திருவிடை மதுரில் இருக்கான்னு சொல்லினே இருந்துச்சு, பெரிய பொண்ணு ஆயிடுச்சு, அதனால தான் கூட்டின்னு வந்துக்கிறேன். இவர் என்ன ஆன உடனே அந்த பொண்ணு ராஜகுமாரி இறங்குறா. இறங்கி, நாதா என்ன தெரியுதா, நீ யாருமா? நாய், நான் தான் அந்த நாயின்னு. இவருக்கு ஒரே ஆச்சரியம் இருக்குது. பிறந்து ஞாபகம் வச்சுன்னு வந்துருக்குதுன்னா ஏதோ தெய்வீகம் இருக்குன்னு குருவை போய் கேட்கலன்னு. குரு எனக்கு கூட விட தெரியல, வாங்கன்னு மகாலிங்கேஸ்வரர் திருவிடை மருதூருக்குள்ளே கூட்டின்னு போகிறாரு. உள்ளே போன உடனே மகாலிங்கம் டவக்குன்னு 2ஆக பிரியுது. அதுக்குள்ளே காசிராஜா, ராஜகுமாரி, பத்ரகிரி 3 பேரும் போய் திரும்பியும் அப்படியே முடியுது. வேறு அழுகுறாரு, ஐயோ என் சிஷ்யனுக்கு மோட்சம் கொடுத்தியே, எனக்கு கொடுக்கலையேன்னு. என்னை நம்புறதை விட என்னை நம்பினா சீக்கிரம் மோட்சம் கிடைக்கும்னு உலகத்துக்கு தெரியணும், அதனால் உன்னை நம்பினான் இல்லையா இவ்வளோ வருஷமா, அதனால் அவனுக்கு மோட்சம் உனக்கு லேட்டாக கிடைக்கும், பேய் கரும்பிச்சா வாண்டார். ஒரு ஊரை சுற்றி கடைசியில் திருவத்தூர் வந்தார். பேய் கரும்பிச்சுது. அந்த இடத்துல கூடக்குள்ளே உள்ளே போய் 3 தடவை வெளியே வந்து அடங்கிட்டார். இதுதான் அவருடைய இதெல்லாம். ஸோ பத்ரகிரிக்கும் பட்டினத்தாருக்கும் சம்பந்தம் இல்லாமையே அவங்க 2 பேர் வந்திருப்பாங்க உலகத்தில். அவர் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காமல் இவர்கிட்ட வந்து சரணாகதி ஆகி, இப்போ நான் வந்து உன்னை நாளைக்கு காத்தால 7 மணிக்கு பார்க்குறேன்னு பார்க்கலன்னாவே நீ பாப்பாக்கு ஏதோ என்கேஜ்மெண்ட் இருக்குன்னு போயிருப்பேன் நீ. அவர் அப்படி இல்லை, வருஷ கணக்கில் உட்காந்துக்கிறாரு குரு சொன்ன ஒரு வார்த்தை நம்பி. அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதுதான் மெயின். யானைக்கு தேவை தும்பிக்கை, மனுஷனுக்கு தேவை நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்ததுனால அவரும் ஒரு உயர்ந்த நிலையை தொட்டவர் தான். பாருங்க. சர்வவதாரணே சிவசங்கர் சகல பராக்கிரமனே பாபா சர்வவதாரணே கர்ம வினை அழிக்கும் மாய கண்ணபிரானிவனே தர்மம் நலிந்ததனால் மீண்டும் தாரணி வந்தவனே பாபா சர்வவதாரணே அங்குசரேகை கொண்டான் ஆனை முகனிவனே அன்னை கைவேல் வரைந்தான் அழகன் ஷண்முகனே சூலம் ஏந்தி வந்தான் சிவசக்தி ஸ்வரூபனுமே மழுவினை கை பிடித்தான் மகாதேவன் இவனே பாபா சர்வவதாரணே வில்லம்பு சின்னம் கொண்டான் ஐயன்வன் புலிவாகனனே மீனாமை கூடையும் கொண்டான் திருமாலவன் வேங்கடனே கோதண்டம் ஏந்தி வந்தான் கோசலராமனுமே சங்கு சக்கரம் தரித்தான் சாக்ஷாத் நாராயணனே பாபா சர்வவதாரணே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா